சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை திமுக முற்றிலுமாக இழந்துவிட்டதால் வரும் தேர்தலில் இந்துக்களின் ஆதரவை நாடும் நாடகத்தை மு.க.ஸ்டாலின் அரங்கேற்றி வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் திரு டிடிவி தினகரன் நேற்று தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்செந்தூரில் கழக வேட்பாளர் டாக்டர் மா. புவனேஸ்வரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த திரு டிடிவி தினகரனுக்கு திரளான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன், சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை திமுக இழந்துவிட்டதால் இந்துக்களின் ஆதரவை நாடும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காயல்பட்டினத்திற்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் திரண்டு வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், இஸ்லாமிய பெருமக்களின் நலன் காக்கும் வகையில் சச்சார் கமிட்டி அறிக்கையை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் ஆறுமுக நெறியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத மோடியும் அமித்ஷாவும் தற்போது வாக்கு கேட்டு வந்திருப்பதாகவும் இவர்கள் வேதாந்தாவின் கைப்பாவையாக உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இங்கே வந்த பொழுது சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி போய் கிடக்கின்ற அளவிற்கு 4 நாட்களாக நாங்கள் இங்கே சுற்றி வந்த பொழுது தூத்துக்குடி மாநகரம் மாத்திரமல்ல, தூத்துக்குடி மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழ்நாடே அன்றைக்கு சோகத்திலே மூழ்கி 13 பேரை கொடுமையாக அறவழியிலே போராடியவர்களை ஏதோ தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்வது போல ஒரு மாணவி உட்பட 13 பேரை அன்றைக்கு சுட்டுக் கொன்றார்கள். அதற்கு இன்று வரை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 100 பேருக்கு மேலே அன்றைக்கு இல்லீகல் டிடென்ஷனை வைத்திருந்தார்கள். நான் மருத்துவமனையிலே சென்று அன்றைக்கு சந்தித்த பொழுது, காயமடைந்தவரை சந்தித்த பொழுது, இளைஞர்கள் என்னிடம், குறிப்பாக இளைஞர்கள் என்னை பார்த்து, நீங்கள் இங்கேயே இன்னும் தங்க வேண்டும், காரணம் பல பேரை குறிவைத்து காவல்துறை துரத்தி கொண்டிருக்கிறது, இளைஞர்களை சுட்டு கொண்டு என்கவுண்டர் பண்ண வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள், எனவே நீங்கள் இங்கே இருக்க வேண்டும், இதற்கு தீர்வு வரும் வரை இங்கே இந்த 144 எடுக்கின்ற வரை இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு காயம்பட்டு இருந்த மாணவர் இயக்கம் சார்பாக போராடி அங்கே காயத்துடன் இருந்த அன்பு தம்பிகளிடம் கேட்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தூத்துக்குடியிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தை தூத்துக்குடி மக்கள் சார்பாக நடத்தினோம். அது ஏதோ அரசியல் இயக்கமாக செய்யவில்லை, மக்களின் தேவையை அறிந்து, மக்களை எதிர்ப்பதிலே உள்ள நியாயத்தை அறிந்து நாங்கள் போராடினோம். அன்றைக்கு கோயில்பட்டி வரை வந்த மோடியின் எடுமுடி பழனிசாமி அந்த போராட்ட குழுவினரை சந்தித்து அவர்களை அழைத்து பேசியிருந்தாலே சுமூகமாக தீர்ந்திருக்கும். ஆனால் காவல்துறை வைத்து ஏதோ மும்பாயை தாக்க வந்த தீவிரவாதிகளை சுட்டது போல அன்றைக்கு 13 பேரை, நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு மாணவி அவர் வீட்டிற்கு கூட சென்றிருந்தோம், அவர் வாயிலே துப்பாக்கியை வைத்து சுடுகின்ற அளவிற்கு அவர் என்ன பாவம் செய்தார். அதுபோல அந்த போராட்ட குழுவினை தலைவர் அவர் வீட்டிற்கு சென்றிருந்தோம், அவரது தாயாரும் சகோதரிகளும் கதறினார்கள். அவர் அமைதியான வழியிலே ஜனநாயக முறைப்படி போராடியவரை ஏதோ சமூக விரோதி என்பது போலவும் அவர்கள் தீவிரவாதிகள் போலவும் அன்றைக்கு சித்தரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மை வெளிப்பட தொடங்கிவிட்டது.
அன்றைக்கு இது போன்ற 13 பேரை நாய்களை போல் சுட்டு கொன்ற பொழுது கூட இங்கே திரும்பி பார்க்காத மோடி இப்பொழுது தேர்தலுக்காக வருகிறார். பழனிசாமி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இங்கே வந்து தூத்துக்குடி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறார். அமித்ஷா வேறு ஏதோ தீண்டி படத்து வில்லன் போல இங்கே வந்து நின்று கொண்டு இங்கே 13 பேர் அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறார்களா? காரணம், இவர்கள் வேதாந்தா குழுமத்தின் எடுபடிகள் தான் இந்த மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம். இவர்கள் இனி தொடரப்போவதில்லை. தயவு செய்து நமது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு கொள்கை முடிவெடுத்து அதை நிரந்தரமாக மூடுவதற்கு இனி தமிழ்நாட்டிற்கு தாமிர ஆலையே தேவையில்லை என்ற கொள்கை முடிவை எடுத்தால்தான் இவர்கள் சட்டத்தின் ஓட்டையில் பூந்து அதை பெற முடியாது என்று பலமுறை நான் சொல்லி வருகிறேன். உங்கள் ஆதரவோடு இந்த 18 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறப் போகிறது. இந்த அடிமைகள் கூட்டம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. இந்த ஆட்சி மோடி அல்ல, அவரது டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. முக்காணி, முத்தையாபுரம், தாழமுத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற இத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஜோதிமணி மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரனை ஆதரித்து திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பழனிசாமியின் துரோக ஆட்சியை கொண்டு வரவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தமிழகத்தை மோடியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். வேட்பாளர் அறுவை சகோதரர் ஜோதிமணி, உங்களது வேட்பாளர் அறுவை சகோதரர் ஜோதிமணி அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம். புதூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது தேர்தல் விதிமுறைப்படி நேரம் முடிவடைந்ததால் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைத்து திரு டிடிவி தினகரன் ஆதரவு திரட்டினார். செல்லும் இடங்களில் எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் அலைக்கடலென திரண்டு திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பரமசிவ ஐயப்பனுக்கு அருப்புக்கோட்டை பகுதியிலும், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துண்ணா ஆனந்துக்கு காரியாப்பட்டி பகுதியிலும் அங்கு கூடியிருந்த மக்களிடையே திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார்.